வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து தமிழ் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம். அதன் பிரகாரம் நான் ஃபஸ்ட்டு வந்து 2022 அந்த இயர் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து 2022 வந்தது தான். இந்த எக்ஸாமில் வந்து தமிழ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டு, தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட்டு தான். நம்ம இதை வந்து ஒரு வாட்டி டெய்லியுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சேர்த்தெழுதுக ஓடை பிளஸ் ஆடை அப்படின்னோம்னா ஓடை ஆடை, வாசல் பிளஸ் அலங்காரம் அப்படின்னோம்னா வாசல் அலங்காரம், இல்லு பிளஸ் அதாவது இல் பிளஸ் அது சேர்றப்ப என்னவா மாறிடும், இந்த இல்லும் ஆவும் சேர்றப்ப என்னவா மாறிடும்னா லாவா வரும். அதனாலதான் வாசல் அலங்காரம். இந்த லா என்னன்னு பார்த்தோம்னா இந்த அலங்காரத்துல வருது பார்த்தீங்களா, இந்த லா. ஓகேங்களா, அதனாலதான் 2 லா வந்திருக்கு. இதை நீங்க வாசல் அலங்காரம் இதை பிரிச்சு பார்த்தோம்னா இது வருதான்னு சொல்லி பார்த்தோம்னா கூட நம்ம ஈஸியா வந்து போட்டுடலாம். ஓகே, அதுக்கடுத்து ஈதல் என்பதன் எதிர்ச்சொல். ஈதலோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஏற்றல். ஈதலோட எதிர்ச்சொல் என்னன்னா ஏற்றல். அடுத்து எதிர்ச்சொல், அதாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, இதுவும் எதிர்ச்சொல். சப்போஸ் இப்போ இங்கே ஈதல்ங்கிறதுக்கு ஏற்றல்ங்கிறது நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு க்ளூ என்னன்னு பார்த்தோன்னா, மீதி உள்ள 3 ஆப்ஷனும் சேம் மீனிங்காக இருக்கும். இங்கே பாருங்களேன், இது வந்து கொடுத்தல், அளித்தல், வழங்குதல், இது எல்லாமே என்னது ஒரு சேம் மீனிங். ஏற்றல் மட்டும் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இது 3மே ஒரே மாதிரியான மீனிங் தருது, இது ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அப்போ இது வந்து இதுக்கானதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அடிச்சு போடலாம். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு ஈதல்னு பார்த்தோன்னா எனக்கும் தெரியல அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிறது. நம்ம இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணிக்கணும். தெரியல அப்படின்னு சொல்லி விடாமல் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் ஆப்ஷன்ஸ்லேயே, அதை வச்சு நம்ம வந்து போட்டுக்கலாம். அடுத்தது இங்க என்ன சொல்றாங்க, எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக. நீக்குதல் எதிர்ச்சொல் தருக. என்ன சொல்லியிருக்காங்க, நீக்குதல் சேர்த்தல். இதுலயும் பாருங்களேன், எல்லா இதுலயுமே ஆப்ஷன் இப்படிதான் வச்சிருப்பாங்க. இது 3மே சேம் மீனிங்கா இருக்கு பாருங்க. போக்குதல், அழித்தல், தள்ளுதல், இது எல்லாமே என்னது ஏதோ கேன்சல் பண்ற மாதிரி இருக்கு. இது ஒண்ணு மட்டும்தான் டிஃப்ரெண்டா வேற மாதிரி இருக்கு. அப்ப இது நீக்குதல்னா சேர்த்தல் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா மீதி உள்ள ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், அப்படிதான் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனையும் இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாக்குறப்பதான் நமக்கே தோணும். அடுத்து இது பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிக. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, வியத்தல், வாழ்க்கை, ஆளல், பாடியவள். இதுல வந்து பொருந்தா சொல் கேட்டிருக்காங்க. இது என்னது, வியத்தல், வாழ்க்கை, ஆளல். இது எல்லாமே வந்து தொழிற்பெயர். வியத்தல், ஆளல், வாழ்க்கை, இது எல்லாமே தொழிற்பெயர். பாடியவள் என்னது, வினையாளனையும் பெயர். இது 3மே தொழிற்பெயர், இது வந்து வினையாளனையும் பெயர். அதுதான் கேட்டிருக்காங்க, பொருந்தாதது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, அன்பு, பஞ்சு, மண்டு, இது வந்து அஃதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இது என்னது, அன்பு, பஞ்சு, மண்டு, இது வந்து இது எல்லாமே குற்றியல் உகரம். குசுடு துபுரு லாஸ்ட்ல வருது. இங்கேயும் தூ வந்திருக்குது. தூ, பூ, சு, டு, அதாவது குற்றியல் உகரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, லாஸ்ட்ல உள்ளது எல்லாமே என்னது இந்த மாதிரி வந்திருக்குது. அதுக்கு இது என்னன்னு சொல்லுவோம்னா, குற்றியல் உர தொடர்ல வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா இந்த அஃதுங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒண்ணு படிச்சிருக்கவே மாட்டோம். ஓகேங்களா, அதாவது குற்றியல் உகரத்திலே 3 டைப் படிச்சிருப்போம். வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர்னா என்ன வரும், அந்த இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், கசட தபர அந்த மெய்யெழுத்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து மென்தொடருக்கு என்ன இருக்கும், ஞஞன நமன இருக்கும். இடைத்தொடருக்கு வந்து எரள வளல அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப அதன் வகையில பார்த்தோம் அப்படின்னோம்னா அஃதுங்கிறது வந்து எதுவுமே வராது. ஓகேங்களா, அதனாலதான் இது பொருந்தாத சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன, பொருந்தாத சொல்லை கண்டறிக. பூவின் நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்ந்தெடு. இதெல்லாம் பூவோட நிலைகள். பூவோட நிலைகள் 7 நிலை இருக்கும் பார்த்தீங்களா, அது. இது கொழுந்துங்கிறது என்னது, பூவோட நிலை கிடையாது. இது பூவோட நிலை கிடையாது. கொழுந்து அப்படிங்கிறது வந்து பூவோட நிலை வராது, வேற இதுக்கு வரும். அதனாலதான் இது வந்து பொருந்தா சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது. இதுல பார்த்தோம்னா எங்க மெய்யெழுத்து வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சிற்பக்கலை,
இது பாத்தீங்களா, கலைங்கிறது வந்து ஒரு பொதுவான பெயர், சிற்பம்ங்கிறது ஒரு சிறப்பு பெயர். அப்போ ஒரு சிறப்பு பெயரும் பொது பெயரும் வந்துச்சுன்னா நடுப்புற வல்லினம் வந்து மிகும். சிற்பக்கலை இந்த மாதிரி வந்து ஐ அப்படிங்கிறதுல முடிஞ்சிருச்சுன்னா அங்க வந்து வல்லினம் மிகும். சிற்பக்கலை கூடமாக, ஆக அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த இடத்துல இத்து வரும். இப்போ சப்போஸ் நம்ம வந்து இந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் படிக்கலனாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாக்குறப்ப அவங்க கொடுத்துருக்கிறத வச்சே நம்ம திருப்பி அந்த ஒன்னே தான் திருப்பி வந்துட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள். அதே நிறைய டைம் பார்க்க நமக்கே வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து உங்களுக்கு நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்ப இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக சொல்லியிருக்காங்க. தென்னந்தோப்பு, தென்னந்தோட்டம், தென்னை வயல், தென்னங்காடு. அதாவது இது நம்ம சொல்லி பார்க்கலாம். சொல்லி பார்க்குறப்ப எதுதான் நமக்கு கரெக்டா வருது, தென்னந்தோப்பு அப்படிங்கிறது தான் கரெக்டா வருது. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து இதுக்கு வந்து கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து வலுவற்ற தொடர் எது? நேற்று வருவான், நேற்று வருகிறான், நேற்று வந்தான், நேற்று வா. இப்ப இதுல எது வந்து தப்பில்லாத தொடர்? நேற்று வந்தான், வந்தான் முடிஞ்சு போனது. அப்ப இதுதான் கரெக்டானது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. எக்ஸகவேஷன் அப்படின்னம்னா அகலாய்வு, எபிகிராபி அப்படின்னம்னா கல்வெட்டியல், ஹீரோ ஸ்டோன் அப்படின்னம்னா ஹீரோ ஸ்டோன் அப்படின்னம்னா நடுக்கல், இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னம்னா பொறிப்பு. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. அதாவது லிட்ரஸி அப்படிங்கிறது கல்வி அறிவு, கைடன்ஸ்னா வந்து நீதி கிடையாது. கைடன்ஸ்னா என்ன வரும்? கைடன்ஸ்னா வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சைல்டு லேபர். இது சைல்டு லேபர்னா நமக்கே தெரியும், குழந்தை தொழிலாளர். டிசிப்ளின் அப்படிங்கிறது என்னது? டிசிப்ளின்னா ஒரு கரெக்டா இருக்கிறது, டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப இது எல்லாமே வந்து தப்பா கொடுத்துருக்குறாங்க. லிட்ரஸி ஒண்ணுதான் வந்து கல்வி அறிவு, அது மட்டும் தான் கரெக்ட். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம், 3 சொல்லி ந வரணும். இங்க மலர்கள் அப்படின்னு இருக்கிறதுனால முடியிறப்ப வீசின அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. அதுக்கு அடுத்து ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டறிக. என்ன சொல்றாங்க? பரவுதல், பறத்தல், ஆழி, இறகு, பரப்புதல், பெயர் சொல். கடல் அப்படிங்கிறது என்னது? புல். நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பரவுதல், பறத்தல். எதுக்கானது கேட்டிருக்காங்க? பறவை, பறவை. இந்த ரா வந்துச்சுன்னா என்ன மீனிங், இந்த ரா வந்துச்சுன்னா என்ன மீனிங்? இந்த ரா வந்து புல்லுங்கிறது ஒரு பறவை இருக்குது, அதே மாதிரி இந்த பறவைக்கு வந்து கடல்ங்கிறது ஒரு மீனிங் இருக்குது. அடுத்து கொடுக்கப்பட்ட வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக. கொடு, அதோட வினையாளனின் பெயர் என்னது? கொடுத்தோர். சரியான அகரவரிசை. இது ஈஸியா போடலாம். அகரவரிசை, அகரவரிசையே ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுலயே ஒரு 4-5 கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்து சொற்களை ஒருங்குபடுத்தி சொற்றொடர் ஆகுதல். இந்த சென்டென்ஸை நம்ம படிச்சு பார்த்தாலே போடலாம். ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. கிழக்கு திசைக்கு பெயர், இந்த மாதிரிலாம் படிச்சு பார்த்தாலே இது வந்து மீனிங்ஃபுல்லாவே இல்லை. அப்ப அதாவது சூரியன் உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. அந்த சூரியனுக்கு பதிலாக இவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க? ஞாயிறுன்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். அதே தான் இதுவும். உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். இதுவும் படிச்சு பார்த்தே நம்ம வந்து போட்டுடலாம். கடைக்கு போவாயா அப்படிங்கிற வினாவிற்கு விடைகளை வந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல என்ன வரும்? உற்றது உரைத்தல் அப்படின்னம்னா என்ன அர்த்தம்? நமக்கு என்ன நடந்துச்சோ அதை சொல்றதா உற்றது உரைத்தல். இப்ப கடைக்கு போவாயா அப்படின்னம்னா கால் வந்து வலிக்கிறது, கால் வலிக்குது அதனால போக முடியாது. அடுத்து மறை விடைனா என்ன? மறுத்து பேசுறது. கடைக்கு போவாயா அப்படின்னம்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது. நேர் விடைனா கடைக்கு போவாயானா போவேன் அப்படின்னு சொல்றது. ஏவல் விடை அப்படின்னம்னா திருப்பி ஏவுறது. கடைக்கு போவாயா அப்படின்னம்னா ஏன் நீயே போய்க்குய அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? அப்ப இதோட ஆப்ஷன் என்னது? 3, 4, 1, 2. 3, 4, 2, 1. கரெக்ட். அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். அதாவது விரிந்து, விரித்து அப்படின்னம்னா மழைக்காற்று வீசியதால் பூவின் இலைகள் என்ன ஆயிடுச்சு? விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. அத்தி பூத்தார் போல அப்படின்னம்னா அரிய நிகழ்வு. மலரும் மனமும் போல அப்படின்னம்னா ஒற்றுமை. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னம்னா மீத்திறன் கணினி. சூப்பர் அப்படின்னம்னா மீத்திறன் கணினி. ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இடஞ்சுழி. வலஞ்சுழி அப்படின்னம்னா கிளாக் வைஸ். நிறுத்தற்குறி எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. பாவை அண்ணனை பார்த்து. இதுல அப்படியே வல்லினம் மிகாமிடமும் நம்ம வந்து படிச்சுக்கலாம். மிகும் மிகா. அண்ணனை ஐ வந்திருக்குங்களா, அதனால என்ன வந்திருக்கு? வல்லினம் மிகுந்திருக்கு. அண்ணனை பார்த்து ஒரு கமா போட்டுட்டு ஒரு டபுள் அப்போஸ்ட்ரோமில அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஆனா நமக்கு என்ன தோணும், இங்க அண்ணாக்கு பக்கத்துல ஒரு ஆச்சரியக்குறி வந்தா கூட கரெக்ட்டுங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா விழித்தொடர் மாதிரி வருது. ஆனா இங்க அண்ணாக்கு பக்கத்துல ஆச்சரியக்குறி வர்றது இந்த ஒரு இதுலதான் இருக்குது. ஆனா இந்த இடத்துல பாவை அண்ணனை பார்த்து இந்த இடத்துல டபுள் அப்பாஸ்ட்ரோபிக் வராது. அப்ப இது கண்டிப்பா வராதுங்கிறத ஒதுக்கிடலாம். ஓகேங்களா? சப்போஸ் இது குடுக்காம இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஆப்ஷன் மேல ஒரு டவுட் வரலாம். ஏன்னா விழித்தொடருக்கு பக்கத்துல ஆச்சரியக்குறி வரலான்ட்டு. அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள். அப்ப இதுதான் வந்து கரெக்டானது. எது வந்து நமக்கு இது வராது அப்படிங்கிறது தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஆன்சரை போட்டுடலாம். அடுத்து பாருங்க, உங்கள் தந்தையும் அரசரா என்றால் கயல். உங்கள் தந்தையும் அரசரா, அது வந்து கேள்வி, அதனால கேள்விக்குறி போட்டிருக்காங்க. பேச்சு வழக்கு பாருங்க, சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. அதாவது வரிசையாக நில்லு, வரிசையாக நின்றுட்டியா, நின்னுக்கோனா வரிசையாக நில்லு, அதுதான் கரெக்டானது. காலை உணவை சாப்பிட்டியா அப்படின்னோம்னா காலை உணவை சாப்பிட்டாயா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்போதுமே டிஎன்பிசியில ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நமக்கு ரைட்டுன்னு தோணுதுன்னா அதை 2-3 வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம தப்பு பண்ணணுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. சாப்பிட்டியா அப்படின்னோம்னா இங்க சாப்பிட்டியா அப்படின்னு இருக்காங்க. அப்ப நமக்கு இது பார்த்தோன்னா இதுவும் கரெக்ட் தானே அப்படின்னு தோணும். ஆனா காலை உணவை சாப்பிட்டாயா, அது இல்லாம பாருங்க இன்னொரு ஒரு இது தப்பா வந்திருக்கு பாருங்க. உணவை ஐ வந்திருக்கா, அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், மெய்யெழுத்து வரணும் பாருங்க. இங்க வரல, இங்க மெய்யெழுத்தும் வந்திருக்கு. அப்ப எல்லாமே இதுல கரெக்டா வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம இந்த வல்லினம், மிகவும், மிகா, மயங்கொல் எழுத்துக்கள் எல்லா இதுவுமே நம்ம இதுல வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து திருக்குறளில் உள்ள குறட்பாக்கள் எத்தனை? சரியான இணைப்பு சொல் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. நேற்று கனமழை பொழிந்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இது நடந்ததுனால இது நடந்துச்சு, அதனால் அப்படின்ட்டு வருது. அடுத்து சரியான மரபு தொடர். கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. ஏன் இந்த இடத்துல ஓடினன்னு சொல்லி வருது? ப்ளூரலா இருக்கிறதுனால, குட்டிகள் அப்படிங்கிறதுனால ஓடின. இங்க பாருங்க, குஞ்சுகளை ஐ ஐ வேற்றுமை உறுப்பு வர்றதுனால என்ன வந்துருச்சு, வல்லினம் மிகுந்திருக்குது. இப்பு பிடிக்க பிடிக்க அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வந்திருக்குது, இப்பு வந்திருக்குது. பிடிக்க பூனை குட்டிகள், அப்ப இது என்னது, பிடிக்க இப்போ வந்திருக்குது. பூனை பூனை அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஐ வந்திருக்கா, ஐ உருவு இருக்கிறதுனால இங்க என்ன பண்ணிருக்கு, பூனை குட்டிகள், பூனைக்குட்டிகள் ஓடின. இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? செய்தி தொடர். அடுத்து சரியா தவறா கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் 1952 அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவியிருக்காங்க. சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் 2 கரெக்டும், 3வது மட்டும் வந்து தவறு. அடுத்து நானோ டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான கலைச்சொல் பார்த்தோன்னா மீ நுண் தொழில்நுட்பம். நானோ அப்படின்னோம்னா ரொம்ப சின்னது, அப்ப மீ நுண் தொழில்நுட்பம். அடுத்து இன்டெலெக்சுவல் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டெலெக்சுவல் அப்படின்னோம்னா அறிவாளர். இன்டெலெக்சுவல்னா அறிவாளர். அடுத்து பாருங்க, சிறு பஞ்சு மூலம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு அற இலக்கியம். அடுத்து குடும்ப விளக்கு அப்படிங்கிறது தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது இது காப்பியம். குறுந்தொகை அப்படிங்கிறது என்னது, சங்க இலக்கியம். ஓகேங்களா? சிறுபஞ்சு மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்குனா தற்காலம், சீவக சிந்தாமணி காப்பியம், குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம். அடுத்த கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஃபர்ஸ்ட் மேதி, அதாவது இதோட மீனிங் கேட்டிருக்காங்க. மேதினா என்னது, எருமை நமக்கு தெரியும். தரளம்னா முத்து. பகடு அப்படிங்கிறது வந்து எருமை கடா. கோடு அப்படிங்கிறது வந்து குளக்கரை. இதுல எது டிஃப்ரெண்டா இருக்கு அதை பார்த்துக்கோங்க. தரளம் முத்து நிறைய வாட்டி வந்து கேட்டிருக்காங்க. தரளம் முத்து. பகடுனா என்னது, எருமை கடா. ஒரு கொஸ்டின்லேயே 4 கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் இது வந்து ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பிழை திருத்துக, சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 கூட்டல் உலகம் அப்படின்னம்னா ஓர் உலகம். இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது உயிரெழுத்துல தொடங்குனுச்சு அப்படின்னம்னா இந்த இடத்துல என்ன வரும், ஓர்னு வரணும். ஓகேங்களா? இங்க முன்னாடி எல்லாமே இதெல்லாம் தப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப இது எல்லாமே வந்து தப்பு. இது ஒண்ணுதான் வந்து கரெக்ட். உயிரெழுத்துல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னம்னா ஓர்னு வரணும். உயிர்மெய் எழுத்தா இருந்துச்சுன்னா ஒரு அப்படின்னு சொல்லி வரணும். அடுத்து திருப்பி அதே பாருங்க, 1 கூட்டல் மரம். இதுல மாங்கிறது என்னது, உயிர்மெய் எழுத்து. அப்போ உயிர்மெய் எழுத்தா இருந்துச்சுன்னா என்ன ஆரம்பிக்கணும், ஒருங்கிறது வரணும். உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா ஓர் அப்படிங்கிறது வரணும். அண்ட் தென் அடுத்து இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தப்ப கூட இதே இது வந்துச்சு. ஓகேங்களா? நீங்க அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இது வந்து கொண்டல் அப்படிங்கிறது வந்து என்னது, கிழக்கு. கோடை அப்படிங்கிறது வந்து மேற்கு. வாடை அப்படிங்கிறது வடக்கு. தென்றல் அப்படிங்கிறது தெற்கு.
அதுக்கடுத்து கீழ்கண்ட பத்தியைப்படுத்தி வினாக்களுக்கு விடையளி. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த பேசேஜ் படிச்சு நம்ம அதை பார்த்தே வந்து 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கலாம். அடுத்து வந்து இன்மொழி அப்படிங்கிறது வந்து இனிமை கூட்டல் மொழி. அன்மொழி தொகை அப்படின்னம்னா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. நன்செய் அப்படின்னம்னா நன்மை பிளஸ் செய். அருந்துணை அருமை பிளஸ் துணை. தேர்ந்தெடுத்து தேர்ந்து பிளஸ் எடுத்து. இதெல்லாமே ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. என்ன சொல்லியிருக்காங்க? பெயரச்சம் வினையச்சம் முற்றச்சம். நான் சொன்னேனுங்களா, சப்போஸ் இது உங்களுக்கு ஆன்சர் தெரியலனாலும் இது மூணும் சேம் இதா தான் இருக்கும். இது மூணும் பாருங்க எச்சம். பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சம், வினையை கொண்டு முடியக்கூடிய எச்சம், இது வந்து முற்றெச்சம். அப்ப இது மட்டும்தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? வினை முற்று. அப்ப இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கா? அப்ப இதுதான் வந்து வினை முற்று. இதுதான் பொருந்தா சொல். அடுத்து பொருந்தா சொல் பாருங்க. வெச்சி, நொச்சி, வஞ்சி. இது வந்து இந்த புறத்திணைகள் 12 படிச்சிருப்போம். அதுல உள்ளது. குறிஞ்சி அப்படிங்கிறது வந்து ஐநிலங்கள்ல வரும். அதனால இது மட்டும் வந்து டிஃப்ரெண்டானது. பொருந்தாத இணை என்ன சொல்லியிருக்காங்க? விளைனா உண்டாக்குதல், விளைனா விரும்பு, இலைனா செடி, இலைனா நூல் இலைன்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இலை அப்படிங்கிறது வந்து செடிக்கு வராது. இந்த செடிக்கு வரணும்னா இந்த இது என்ன வரணும்? இந்த இலை இதுனாதான் வந்து இலை செடி அப்படின்னு சொல்லி வரும். நார்மலா இந்த இலை, அதாவது இந்த லா கொடுத்துருந்தாங்க அப்படின்னம்னா இழைச்சு போயிட்டாங்க, மெலிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குதான் வரும். அப்ப இதுல வந்து இது வந்து தப்பா இருக்கு, 3வது ஆப்ஷன். அடுத்து பாருங்க, பொருந்தா சொல்லை பாக்கு, பாட்டு, பத்து. இந்த இடத்துல பஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுல என்ன வந்திருக்குது? இது எல்லாமே குசுடு துபுரன் லாஸ்ட்ல எல்லாமே எதுல முடிஞ்சிருக்குது? குசுடு துபுரல முடிஞ்சிருக்குது. அப்ப இது எல்லாமே வந்து குற்றியல் உகரம் தான். நடுப்புற உள்ள எழுத்த பாருங்க, இத்து, இக்கு, இட்டு. அப்ப இது எல்லாமே என்னது? வன்தொடர் குற்றியல் உகரம். ஏன்னா குசுடு துபுரல உள்ளதுதான் நடுப்புற வந்திருக்குது. இது என்னது? ஞஞன நமனால உள்ளது. அப்ப இது மட்டும்தான் என்னது? மென்தொடர் குற்றியல் உகரம். அதனால இது வந்து பொருந்தா சொல். அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியம். பண்டைய தமிழ் நாகரிகம் தனிப்பெரும் நாகரிகம். பண்டை தமிழ் நாகரிகம் தனிப்பெரும் நாகரிகம். அடுத்து பிழை திருத்தம். வலுவு சொல்லற்ற தொடர். நீ வந்தேன், நீ வந்தான், நீ வந்தாய், நீ வந்தாய், நீ அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப வந்தாய் அப்படின்னு சொல்லி வரணும். பிறமொழி சொல் களவா தொடரை கண்டறிய. வானத்தில் பறவை பறந்தது. இதுல எல்லாம் பாருங்க, பிரதம மந்திரி, இது வந்து விடம்னு வந்திருக்குது. அலமாரியில். அப்ப இதை விட வானத்தில் பறவை பறந்தது. இதுதான் வந்து பிறமொழிகள் சொற்கள் களவாம வந்திருக்குது. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. முதியவருக்கு கொடுக்க சொன்னார். மீதி எல்லாமே தப்பா இருக்கு பாருங்க. முதியவருக்கு அப்படி இது வராது. முதியவருக்கு இது கரெக்டா இருந்தாலும் இங்க கொடுக அப்படின்னு வருது, இது தப்பு. முதியவருக்கு கொடுக்க சொன்னார், கொடுக்க சொன்னார் அப்படி தானே வரணும். இப்ப இதெல்லாம் எது தப்புன்னு கண்டுபிடிச்சாலே நம்ம ஈஸியா அதை போடலாம். அடுத்து வந்து வெய்யோன் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுங்க. வெய்யோன் அப்படின்னம்னா என்னது? எது தவறான பொருள்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் இதுதான் ஆப்ஷன் நமக்கு தெரியலனாலும் மீதி 3 ஆப்ஷனே பாருங்களேன். பகலவன், ஞாயிறு, ஆதவன், இது எல்லாமே எதை குறிக்குது? சூரியனை குறிக்குது. அப்ப இது ஒண்ணு மட்டும்தான் நிலவுங்கிறதுனால இது ஆப்ஷன் கரெக்ட். ஏற்கனவே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஆன்சர் தெரியலனாலும் மீதி 3ம் கண்டிப்பா வந்து ஒரே மாதிரி இதாக தான் இருக்கும். ஒண்ணு மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அணி அப்படின்னம்னா என்னது? அணிகலன், அழகு. வேர் சொல்லி தேர்வு செய்க. வந்தான் அப்படின்னம்னா வா. பாருங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஆப்ஷன் என்ன வச்சிருக்காங்க? நம்ம தப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்தன்னு வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தோன்னா நமக்கு என்ன தோணும்? வந்தான். அப்ப ஃபர்ஸ்ட் 3 எழுத்து வருதா, இதுதான் வந்த, இதுவா தான் இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனா வந்தான் அப்படிங்கிறதுக்கு என்னது? வந்தான் அதோட வேர்ச்சொல் என்னது? வா. வான்னு சொல்றதுதான் வேர்ச்சொல். அதே மாதிரி கண்டான், கண்டான் என்பதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான். இதுலயுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டார்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனா கண் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டக்குன்னு அதை போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. கண்டார்னா அதோட மீனிங் என்னது? அவன் பாக்குறான், கான். அதுதான் வந்து அதோட வேர்ச்சொல். அடுத்து ஏவல் வினைமுற்று என்னது? ஓடு. ஏவல் வினைமுற்று என்னது? ஓடு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து என்ன பண்றது? ஏதாச்சும் ஏவுறது, இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான். செல்க, வாழிய, வாழ்க, இது எல்லாமே வந்து என்னது? வியங்கோல் வினைமுற்று. நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதே இதுதான் திருப்பி வரும். இது 3மே ஒரே இதான வந்தது. க, இய, இயர் இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா வியங்கோல் வினைமுற்றுன்னு படிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த இதுதான். இது 3 வியங்கோல் வினைமுற்று. இது மட்டும்தான் என்னது? ஏவல், ஏவுறாங்க. ஓடு, நில்லு, சாப்பிடு அப்படின்னு சொல்ற மாதிரி அது வந்து ஏவல் வினைமுற்று. அடுத்து அகரவரிசைப்படி. இது ஈஸி தான். இதுவும் அகரவரிசை. அகரவரிசை அகரவரிசையில எத்தனை கொஸ்டின் வருது பாருங்க. ஒரு 10 கொஸ்டின் வந்திருக்கும். விடை எத்தனை வகைப்படும்? விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தில் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுகிறார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் எவ்வாறு புகழப்படுகிறார்? அப்ப மீதி எல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் கண்டிப்பா வராதுன்னு தோணும். ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்பவர் யார்? இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் யாரோட ஒப்பிடப்படுகிறார்? இது 3மே வராது. அப்ப கண்டிப்பா இதுதான் வரும். ஏன்னா புகழப்படுகிறார், புகழப்படுகிறார். கீழ்காணும் தொடருக்கான வினாவில் தவறானதை கண்டறி. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறைந்தேன் அப்படின்னா, தொல்காப்பியத்தை படித்தால் எந்தெந்த தொல்லை மறையும்? அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்க? வினாவில் தவறானதை தேர்ந்தெடுக்கிறாங்க.
எதை படித்தால் உன் தொல்லை மறக்கும்? தொல்காப்பியத்தை படித்தால். அப்ப இது கரெக்ட். உன் தொல்லை மறக்க எதை படிக்க வேண்டும்? தொல்காப்பியத்தை. அப்ப இதுவும் வந்து கரெக்ட். அடுத்து தொல்காப்பியம் படிப்பதன் பயன் என்ன? என்னோட தொல்லை எல்லாம் மறந்து போனேன். அப்ப இதுவும் கரெக்ட். தொல்காப்பியத்தை படித்தால் எந்தெந்த தொல்லை மறையும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க இல்லையே. ஜென்ரலா தொல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இங்க எந்தெந்த தொல்லை அப்படிங்கிறது இது வராது. அதனால இது வந்து ஆன்சர் வந்து தப்பு. அடுத்தது இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சேர்ந்து சேர்த்து. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர் சேர்த்து வைத்தார். மாணவர்கள் என்ன பண்றாங்க? சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர் வந்து என்ன பண்றாங்க? சேர்த்து வைக்கிறாங்க. நீ எழுதவில்லையா அப்படிங்கிறதுக்கு வந்து கை வலிக்கிறது. இது ஏற்கனவே நம்ம இதே கொஸ்டின்ல மேல வந்திருந்துச்சு. கை வலிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்படின்னா என்னது? உற்றது உரைத்தல். அதனால மேல ஏதாச்சும் ஒரு கேள்விக்கு பதில் தரலனாலும் நீங்க அந்த இடத்த விட்டு வைங்க. கீழே நம்ம 100 கொஸ்டின் பாக்குறதுல ஏதாச்சும் ஒண்ணு அதுல க்ளூ இருக்கலாம். அதை வச்சு கூட நமக்கு ஆன்சர்ஸ் வந்து நமக்கு தோணும். அதுக்காக. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அக்ரோனமி அப்படின்னம்னா உளவியல். அக்ரோனமினா என்னது? உளவியல். அடுத்து பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக. திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தனர். திருவிழாவிற்கு முதன்மையானவர். இதுல பாருங்க உத்தியோகஸ்தர் அப்படின்னு சொல்லியிருக்கு. உத்தியோகஸ்தர். இதுல வந்து என்னது? பிரதானமானவர். இதுல வந்து முக்கியஸ்தர். அப்ப இது வந்து முதன்மையானவர். அதுதான் வந்து கரெக்டானது. அண்ட் தென் செங்கற்பட்டு அப்படிங்கிறதோட மறு பெயர் என்னது? செங்கல். இது நம்ம பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இதை போடலாம் அப்படிங்கிறது கூட தோணும். செங்கல்பட்டு. அதே மாதிரி செங்கம்னு கூட தோணும். ஆனா செங்கல்பட்டோட மறு பெயர் என்னன்னா செங்கை. இது டிஃப்ரெண்டா இருக்கு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. செங்கற்பட்டு அதோட மறு பெயர் என்னது? செங்கை. ஏன்னா எல்லாத்துக்குமே செங்கம்னு கூட தோண வாய்ப்பு இருக்கும். செங்கற்பட்டுனா செங்கை. அடுத்து உதகமண்டலம் அப்படின்னம்னா எல்லாருமே என்ன போட்டுருவீங்க? டக்குன்னு எடுத்தோம்னா எனக்கே கூட டக்குன்னு தோணிரும் ஊட்டி அப்படிங்கிற மாதிரி தோணிரும். ஆனா உதகமண்டலம் அப்படின்னம்னா உதகை. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தோணுது? இப்ப இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்ததுல என்ன வந்துச்சு? செங்கை அப்படின்னு வந்துச்சு. அதாவது செங்கல்பட்டுக்கு செங்கை வந்துச்சு, உதகமண்டலத்துக்கு உதகைன்னு வருது. அப்ப இந்த மாதிரி கை இந்த மாதிரி முடியுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உதகை, செங்கை அப்படின்னு சொல்லி வரும். அதோட மறு பெயர்கள்லாம். அடுத்து பொருந்தாத இணை. ஒரே பொருளை தரும் இணை நேரிணை சீரும் சிறப்பும். இது வந்து ரெண்டுமே ஒரே மீனிங். சீரும் சிறப்பும். இணை எதிரிணை வந்து உயர்வு தாழ்வு. பொருளின் செறிவு வந்து இந்த பச்சை பசேல் கண்ணங்கரையில். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். அதுல வந்து கண்ணங்கரையில் இருந்துச்சு. ஒரே பொருளை தரும் இணை நேரிணை வந்து இரவு பகல். அது எப்படி வரும்? இது வந்து இணை எதிரிணை தான் வரும். ஏன்னா இரவு பகல் அப்படிங்கிறது என்னது? இரவு தனி பகல் வேற. இது வந்து எதிரிணையும் வரணும். அதே மாதிரி இது ஒரே பொருளா இருக்காது. எதிர் பொருள்னு வரணும். அப்படி வந்திருந்தாதான் இது கரெக்ட். அதனால இது வந்து தப்பு. அடுத்து 80வது கேள்வி. மேகலை இந்த சொல்லுக்கு சரியான சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. வேற எல்லாத்தோடையும் சேர்த்து பாருங்க. தேன் மேகலை, செய் மேகலை, மலை மேகலை, மணிமேகலை. இதுதான் கரெக்டா இருக்கு. பொருத்தமான காலம் அமைத்தால் காலம் சரியாக அமைந்த சொற்றொடரை கண்டறி. சுந்தர் நேற்று பள்ளிக்கு சென்றான். சுந்தர் நாளைன்னு வந்திருக்கு. பள்ளிக்கு சென்றான் தப்பு. நாளை செல்கிறான் தப்பு. நேற்று செல்வாங்கிறது தப்பு. அதுதான் கரெக்ட். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடு. பொருத்தமான காலம் அமைத்தல். படித்தான். அதாவது சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க. பார்த்தேன் முடிஞ்சு போனது. அதுதான் இறந்த காலம். அதுதான் கரெக்ட். குற்றால குறவஞ்சியை பாடியவர் யார்? யார் பாடினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் என்றும் தூய்மையை கடைபிடிப்போம். அதாவது கடைபிடிப்போம் அப்படின்னம்னா இந்த இடத்துல என்ன வரணும்? இப்போ வரணும். மீதி பாருங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கடைபிடிப்போங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஆனா இந்த நடுப்புற உள்ள மெய் எழுத்தை கவனிக்க மாட்டோம். அதனாலதான் இவன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இதை வந்து கொடுத்துருப்பான். எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம தப்பு பண்ணணுங்கிறதுக்காக கொடுப்பாங்க. அதனால நல்லா கவனிச்சு பார்த்துக்குவாங்க. கடைபிடிப்போம் இப்போ வரணும். அடுத்து கோ இருபொருள் தருக. கோவோட மீனிங் என்னது? அரசன், பசு. கோமாதா அப்படின்னு சொல்லுவோம்ல. 6 இருபொருள் தருக. நதி, எண்ணிக்கை. பொருந்தா இணை. மடு, மாடு, விடு, வீடு, எடு, ஏடு, தடு, தாடு. ஏன் இதுல ஏன் வந்து தடு தாடு ஏன் தப்பு? இது குறில், இது நெடில். விடு வீடு, எடு ஏடு. இப்போ இதுல பாருங்களேன். இது எல்லாமே வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. இங்க மானா மா கொடுத்துருக்காங்க. வீணா வி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஏனா ஏ கொடுத்துருக்காங்க. இதுலயும் தானா தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்காங்க. இது இல்லாம அடுத்து நமக்கு என்ன தோணும்? மாடுங்கிறது வந்து ஒரு மீனிங் தருது. வீடுங்கிறது ஒரு மீனிங் தருது. ஏடுங்கிறது ஒரு மீனிங். தாடுங்கிறது ஒரு மீனிங்லெஸ்ஸா இருக்குது. அப்படிதான் எனக்கு தோணுது. உங்களுக்கு நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எதனால இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. எனக்கு தோன்றது அப்படிதான். இது வந்து மீனிங்லெஸ்ஸா இருக்கிறதுனால இதை கொடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போம் என்னன்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. அதாவது குரில் நெடில் மாற்றம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க?
இன்பம் ஈகை, அதாவது ஈ வந்து குறில், ஈ வந்து நெடில். ஊவோட நெடில் என்னது ஊ, இதுவும் கரெக்ட். ஆவோட நெடில் என்னது ஆ. ஏவோட நெடில் என்னது ஏ தானே வரணும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஐ கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் வந்து தப்பு. ஓகேங்களா. அடுத்து கூற்று சரியா தவறா. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியா. மாநாட்டுக்குரிய மொழி வந்து தமிழ். இது நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்பீங்க. அப்ப கூற்று 1, 2 சரி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். நிலையான செல்வம் என்னது ஊக்கம். திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் பாத்தீங்களா, நிலையான செல்வம் ஊக்கம். மீதி எல்லாமே பாருங்களேன், இது சப்போஸ் ஊக்கம்னு நமக்கு தெரியலனாலும் நிலையான செல்வம் தங்கமா, இது வருமா உங்களுக்கு? நீங்களே யோசிச்சு பாருங்க. தங்கம் வந்து ஒரு நிலையான செல்வமா? கிடையாது. அதே மாதிரி பணம், இது எல்லாமே என்ன ஆயிரும், ஒருத்தவங்க திருடிட்டு போயிடலாம், இல்ல நம்ம தொலைச்சிடலாம், எது வேணாலும் ஆகலாம். ஏக்கம்ங்கிறது வந்து இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால இதை விட்டுருங்க. இப்ப தங்கம், பணம் இது எல்லாமே என்ன ஆயிரும், ஒரு காலத்துல தீர்ந்து போயிரும், இல்ல யாராவது நம்மளை ஏமாத்தி எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி ஆகும். இதே இது ஊக்கம், ஊக்கம் அப்படின்னோம்னா நம்மள்ட்ட உள்ள ஊக்கம், அதுதான் நிலையான செல்வம். நம்மளோட தங்கம், பணம் இதெல்லாமும் எல்லாம் வந்து வீணடைஞ்சு போய் எல்லாமே இதாயிட்டாலும் நம்மள்ட்ட ஊக்கம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், எவ்வளவு தங்கம் எவ்வளவு பணம் வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க நம்ம யோசிச்சு பார்த்து கூட போடலாம். சப்போஸ் அதுக்கு டைரக்டா நமக்கு மீனிங் தெரியலன்னா சொல்றேன், தெரிஞ்சா டக்குன்னு போட்டுடலாம். அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்யுங்க. அழுக்காறு அப்படிங்கிறது என்னது பொறாமை. இதுவுமே நமக்கு வந்து திருக்குறள்ல வர்றதுதான். அழுக்காறு அப்படிங்கிறது வந்து பொறாமை. அடுத்து பொருத்தமான பொருளை. மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாடி வீடு. மீதி எல்லாம் பாருங்க, மெத்தை விரிக்கப்பட்ட வீடு, படுக்கையில் உள்ள வீடு, மேட்டு பகுதியில் உள்ள வீடு, இதெல்லாம் தப்பு. மெத்தை வீடுனா மாடி வீடு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். இதுவும் நம்ம பார்த்திருப்போம். முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற இதுல கொடுத்துருப்பாங்க. காஞ்சிங்கிறது நிலையாமை என்ற பொருளை குறிக்கும். அடுத்து பாருங்க, கார்முகில். கார்முகில்னா என்னது மலை மேகம். கார்முகில்னா மலைமேகம். பருதி அப்படின்னம்னா என்னது சூரியன், கதிரவன் இதெல்லாம் சொல்றது. அடுத்து எத்தனைக்கும் அப்படின்னம்னா முயலும். அடுத்து கழனி அப்படின்னம்னா வயல். ஓகேங்களா. அடுத்து சொற்களின் கூட்டு பெயர்கள். பழம், பழத்தோட அதாவது பழ சீப்பு, பழ கச்சை, பழ குவியல், பழக்குலை. பழம் வந்து ஒரு குலையா இருக்குது, அதாவது பழ சீப்பு இது வந்து வராது, சீப்பு வராது, கச்சை வராது. பழம் வந்து ஒரு குவியலா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம். பழம் வந்து குலையா இருக்கு. அடுத்து இடகரடக்கல், அதோட தொடரை வந்து கண்டறிக. இடகரடக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல வந்து அதை வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டு ஒரு மாதிரி நாகரிகமா சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து கால் கழுவி வந்தேன். மீதி எல்லாம் பாருங்களேன். சப்போஸ் இது உங்களுக்கு தெரியலனாலும் அவன் ஆடு மேய்த்தான், பூவை பறித்தால், ஆடையை துவைத்தான். இதெல்லாமே ஜென்ரலா எல்லாரும் இருக்கிறப்ப கூட சொல்லலாம். இதுல எதுவும் கிடையாது. ஆனா கால் கழுவி வந்தான் அப்படிங்கிறது வந்து இடகரற்கள். அடுத்து சரியான தொடர். செடியில் பூ பூத்திருந்தது, அதாவது பூத்திருந்தது அப்படின்னு வரணும். மாடுகள் புற்களை மேய்ந்தன அப்படின்னு வரணும். காடு செழிப்பாக இருந்தது. மான்கள் வேகமாக ஓடின. இதுதான் கரெக்ட். மீதி 3த்துலயும் அந்த லாஸ்ட்ல உள்ள வினைமுற்றுல வந்து கொஞ்சம் தவறு இருக்கு. அடுத்து பாருங்க, கான்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்னா வந்து காடு. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நம்ம பார்த்தோம். கான் அப்படிங்கிறது வந்து காடு. உழுவை அப்படிங்கிறது பார்த்தோம்னா புலி. உழுவைனா புலி. மடங்கள்னா சிங்கம். எண்குனா கரடி. அண்ட் தென் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை இது பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவை பூக்கள் அல்ல. ஓகேங்களா, இவை பூக்கள் அல்ல. இப்ப இதெல்லாம் ஏன் தப்புன்னு பார்க்கலாம். இவை பூக்கள் அன்று, அன்று வரக்கூடாது, அல்ல வரணும். இவை பூ அன்று, இங்க பூ அன்று, அதாவது இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவை வராது, ஒரே ஒரு பூ தானே, இது அப்படின்னு வரணும். இது பூ அன்று அப்படின்னு வந்திருக்கணும். இவை பூ அல்ல, இந்த இடத்துல என்ன வரக்கூடாது, இவை வரக்கூடாது. அப்ப இதை பிரகாரம் பார்த்தோம்னா இதுதான் வந்து கரெக்டானது. இவை பூக்கள் அல்ல. அண்ட் தென் கடைசி இது பார்க்கலாம், பன்மை சொல். இவை பழங்கள் அல்ல. அப்ப அதாவது ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரணும், இப்பதான் பார்த்தோம். ஒன்னே ஒண்ணு இருந்துச்சுன்னா அன்றுன்னு வரணும். ஒன்னே ஒண்ணு இருந்துச்சுன்னா லாஸ்ட்ல முடிகிறது அன்றுன்னு வரணும். நிறைய இருந்துச்சுன்னா அல்லன்னு முடியணும். அதன் பிரகாரம் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவை பழங்கள், இது நிறைய உள்ளது பழங்கள். அப்ப எது வரணும், அல்ல அப்படிங்கிறது தான் வரணும். ஓகேங்களா. அவ்வளவுதான், இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிச்சு. 100 இது பார்த்தாச்சு. அடுத்த ஒரு வீடியோல வந்து இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். முதல்ல 2022 ஃபுல்லா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து 23 அந்த மாதிரி வரிசையா வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.